வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நடந்த நிகழ்வுகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிக வருத்தமான நிகழ்வு தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சதுரங்கத்தில், அரசியல் சதுரங்கத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்போதுமே கடுமையான பிரச்சனைகளை கொண்டு தான் அரசியல் நடக்குது. இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயும் அப்படி தான். எம்ஜிஆர் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்படாத நெருக்கடிகளே இல்லைன்னு சொல்லலாம். அவரை எத்தனை விதமான பிரச்சனைகளை எம்ஜிஆரை கொடுக்கணுமோ அத்தனை விதமான பிரச்சனைகளும் கொடுத்தாங்க. அத்தனையும் ஜெயிச்சு வந்தவர் தான் எம்ஜிஆர். ஏங்க எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரை தவிர வேறு ஒன்றுமே இப்போ இல்லையே. அவரை தவிர எக்ஸாம்பிள்ஸே இல்லையே. இன்னி வரைக்கும் அரசியலில் எம்ஜிஆர் தான் நிலச்சி நிற்கிறாரு. பேசணும்னா என்ன, அவருக்கு தான் அத்தனை நெருக்கடிகளும் கொடுக்கப்பட்டது, அத்தனை சிக்கல்களும் கொடுக்கப்பட்டது. அத்தனையும் தாண்டி வந்தவர் தான் எம்ஜிஆர். எல்லா சிக்கல்களுக்கும் அவர் ரெடியாக இருந்தார், ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில், எம்ஜிஆர் அவர்களுடைய கூட்டத்தில் கடும் நெரிசல். எம்ஜிஆர் பார்த்துட்டா சும்மா போயிட மாட்டார். எப்போதுமே ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார்னு சொல்லலாம். அவர் எக்ஸ்ரே கண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார், எதையுமே விடமாட்டார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பார்த்து கேள்வி கேட்பார். ஒரு கடுமையான கூட்டம், அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பார்த்துட்டாரு. உடனே அவர் சொன்னார், இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்கணும் அப்படின்னாரு. என்ன தலைவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பெண்கள் எல்லோரும் முதல்ல வெளியில் போகணும் அப்படின்னாரு. உடனே பெண்களும் எல்லாம் வெளியில் கிளம்பி போனாங்க. இப்போ சொன்னார், இப்போ ஆண்கள்லாம் நீங்கள்லாம் வெளியில் போகலாம், நான் சொல்கிறது எதுக்குன்னு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சுதான், இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனை முதல்ல வெளில அனுப்பிச்சிட்டு தான் ஆண்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வெளில போயிருக்காரு. இதுதான் நம்ம கவனிக்கணும். இந்த பண்பு தான் ரொம்ப முக்கியம். எப்போதுமே ஒரு தலைமை அப்படிங்கிறது எப்படின்னா, தன்னை சூழ்ந்து உள்ள தொண்டர்களும் மக்களும் நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். அதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கு. அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த சிக்கலை உருவாக்கினது அவங்க தான். எப்போதுமே தன்னை சூழ்ந்துள்ள மக்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு, அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்திருக்காங்கன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல பெண்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் தான் ஆண்களையே அனுப்பிச்சிருக்காரு. அப்போ எல்லா இடத்துலையுமே அவர் ரொம்ப கண்காணிப்போடு இருந்திருப்பார் எம்ஜிஆர். அதான் அவருடைய ஸ்டைலு. எல்லா இடத்துலையுமே தான் எல்லாத்தையும் கவனிப்பார். ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் திடீர்னு ஒரு ஆணை கூப்பிட்ருக்காரு, ஆம்பளையை கூப்பிட்ட உடனே பலார்னு ஒரு அறை. என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறியா, போடா வெளியில் அப்படின்னாராம். பாருங்கள், எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார் பாருங்கள். கூர்ந்து கவனித்தல் ரொம்ப முக்கியமான ஒரு பண்புங்க. எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். தலைமை இல்லையாங்க, தலைமை தானே எல்லாத்துக்கும் பேர். இன்றைக்கி யாருங்க சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் யாரை சொல்கிறாங்க, தலைமையை தான் சொல்லுவாங்க. ஏங்க அரசியல் சதுரங்கங்க இது. இதில் எதிரிகள் கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கி இருக்காங்க ஏற்கனவே. இதெல்லாம் வரலாறில் இருக்குது. வரலாறை படிக்கணும். முதல்ல வரலாறை நல்லா படித்து பார்த்துட்டு தான் நம்ம இப்போ செயல்படவே ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஏஐ பற்றி பேசுகிறோம். ஏஐ எங்கேருந்து ஆன்சர் எடுத்து கொடுக்குது யோசிச்சு பாருங்கள். வெப்சைட்லேருந்து, எல்லா வெப்சைட்டையும் அலசி ஆராய்ஞ்சு அதுலேருந்து நாம் கேட்குற தகவலை எடுத்து கொடுக்குது. இதான் ஏஐ செய்கிற வேலை. ஏஐ ஒன்றும் புதுசாக யோசிக்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய தகவல்கள் வெப்சைட்டில் இருக்குது. அதுலேருந்து எடுத்து அலசி ஆராய்ஞ்சு நமக்கு வேணுங்கிற தகவலை கொடுக்குது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய தகவல்கள், வரலாறுகள் ரொம்ப முக்கியம். அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுவும் எம்ஜிஆர் வரலாறு நல்லா படிக்கணும். அரசியல்னால் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் எப்படியெல்லாம் ஒரு கட்சியை வளர்த்தாரு, அந்த கட்சியை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து எப்படி வளர்த்தாரு, எத்தனை சிக்கல்களை சந்தித்தார், எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார், அவரை எப்படியெல்லாம் கொடூரமாக தாக்கினாங்க, அவருடைய தொண்டர்களை எப்படியெல்லாம் கொடூரமாக தாக்கினாங்க, அதுலேருந்து எப்படியெல்லாம் வெளில கொண்டு வந்தார். அவர் சினிமா பெட்டியை உலகம் சுட்டு வாலிபன் படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய தடைகளை உருவாக்கினாங்க. அதையெல்லாம் மீறி இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணி ஓட்டினார். போஸ்டருக்கு பதிலாக ஸ்டிக்கர் எப்படி ஒட்டினார். இதெல்லாம் வரலாறுங்க.
எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சு வெளில வந்தவர் தான் எம்ஜிஆர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு, நாங்கள் தின்னு போட்ட எச்ச சோளை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, எச்சையில் தானே சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு பார்க்குறதுக்காக தானே நானே வந்திருக்கேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நானே வந்திருக்கேன் அப்படின்னு பதில் சொல்கிறேன். எவ்வளோ நாலெட்ஜ் பாருங்கள், எவ்வளோ அதுங்க முக்கியமான விஷயம். கூர்ந்து கவனித்தல், சரியாக யோசித்தல், எல்லா பண்புகளும் வேணுங்க. நம்ம அந்த கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி எப்படி நடந்துக்க முடியும்? முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த கூட்டம் யாருடைய கூட்டம்? வேறு யாருக்காவது வந்திருக்கா? கோயிலுக்காக வந்திருக்கா? திருவிழாக்காக வந்திருக்கா? நம்ம உங்கள் தலைவனுக்காக வந்த கூட்டம். இந்த தலைவனுக்காக வந்த கூட்டத்தை நம்ம எவ்வளோ அன்பாக அரவணைப்பாக கொண்டு போகணும். இதுதாங்க முக்கியமான விஷயம். இதை தாங்க எம்ஜிஆர் செஞ்சார். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள பொறுமையாக நின்று நிதானமாக இருங்க, நான் நிதானமாக இருக்கேன், நீங்கள் அவசரப்படாதீங்க, தள்ளுமுள்ளெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக எல்லோரும் இருங்க, நிதானமாக இருந்துகிட்டே நான் போகிறேன், எல்லோரும் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போங்க, நான் அப்புறமா வெளியில் போகிறேன்னு சொல்லியிருந்தா இங்கே மிகப்பெரிய சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். இவ்வளோ பிரச்சனைகளே வந்திருக்காது. ஆனால் இங்கே எடுத்த தவறான முடிவுகள், தலைவன் எடுத்த தவறான முடிவுனால இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கல் உருவாயிருக்கு. தலைவன்கிறது யாருங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். முதல்ல தலைவன்னா வெறும் கை தட்டுறதையும் பெருமையாக கத்துறதையும் மட்டும் காதில் கேட்டுக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணுறவனா கிடையாதுங்க. தலைவன்னா மிகப்பெரிய பொறுப்பு. தன்னை சார்ந்த தொண்டர்களையும் மக்களையும் காப்பாற்றுற பொறுப்பு இருக்குங்க. அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றி தான் ஆகணும். இந்த இடத்துல அந்த பொறுப்பு நிராகரிக்கப்பட்டதுன்னா மிகப்பெரிய இடைஞ்சல்களை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மிஸ்டேக் ரொம்ப முக்கியமான மிஸ்டேக். அதாவது ஒரு குறுகலான தெரு கொடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்களும் குழந்தைகளும் வந்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி தலைவன் என்ன செய்யணும்? அதை தான் இங்கே கேள்வி. அதை தாங்க எம்ஜிஆரோட வரலாறை படிச்சுட்டு வரணுங்கிறது. ஒரு தலைவனோட வரலாறை படிக்கணுங்க. எப்பேற்பட்ட தலைவன்! ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆட்சி பண்ணி யாருமே வர முடியாத அளவுக்கு தானே ஆட்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, மற்ற எதிர்கட்சிகளே வந்து ஐயோ வேணாங்க, நாங்கள் தனியாக கட்சி நடத்தலை, உங்கள் கட்சியோடையே சேர்ந்து நடத்துகிறோன்னு கேட்குற அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா எப்பேற்பட்ட தலைவன்னு பாருங்கள். அதுக்கு எம்ஜிஆர் நிராகரிச்சிட்டார், அப்படிலாம் சேர முடியாது அப்படின்னு. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, 2 கட்சி ஒன்றா சேர்த்துடலாம். அப்போ அந்த அளவு கெஞ்சுற அளவு கொண்டு போயிருக்காரு பாருங்க. அதுதாங்க முக்கியமான விஷயம். முடியாதுங்க, அப்படி தாங்க தலைவன் இருக்கணும். மற்றனால கெஞ்சனை அப்படி கொண்டு போயிருக்காரு. வரலாறை படிங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க, தகவலை தெரிஞ்சுங்க. கட்சி நடத்த வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதே சமயத்தில் வரலாறு தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்திருக்கு, என்னென்னா செஞ்சுருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வளைஞ்சு கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் போராடி இருக்காங்க, எப்படியெல்லாம் தன்னுடைய மக்களை காப்பாற்றிருக்காங்கன்னு படிக்கணுங்க. அதை படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டங்க. முதல்ல அங்கே சூழ்ந்துள்ள அனைத்து மக்களும் தன் மக்களாக பார்க்கணும். அவங்க முதல்ல அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் தான் வீட்டுக்கே போகணும். கூட்டத்தை பொறுத்தளவில் அதெல்லாம் செய்யாமல் போனதோடைய விளைவு இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு. முதல்ல மக்களை தன் குழந்தைகளாக பார்க்கணும் தலைவன். தன் குழந்தைகள் சேஃப்டியாக வீட்டுக்கு போகுதான்னு பார்த்துட்டு தான் தான் வீட்டுக்கே போகணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் அடக்காமல் போச்சுன்னா பல சிக்கல்கள் வருது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நல்லது நடக்கணும். நன்றி, வணக்கம்.